ஓம் சாய்ராம். என் செல்லமே, என் அழகான தங்கமே, வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கு அனைத்திற்கும் மருந்து போடவேதான் இந்த சாய் ஓடோடி வந்துள்ளேன். நிறைய முயற்சிகள் எடுக்கிறாய், போகாத கோயில்கள் கிடையாது, செய்யாத பரிகாரங்கள் கிடையாது. யார் என்ன சொன்னாலுமே அடுத்த நிமிஷம் அந்த பரிகாரத்தை நீ செய்கிறாய். கண்ணை மூடிக்கொண்டு யார் எது சொன்னாலும் நம்பி உடனே உன்னிடம் பணம் இருக்கிறதோ இல்லையோ எப்படியாவது பிரட்டியாவது நீ யார் எது சொன்னாலும் பரிகாரங்களை செய்கிறாய், கோவிலுக்கு போகி வருகிறாய். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை என்ற ஒரு கவலை உன்னை பாடுபடுத்துகிறது. அம்மா, உன்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையானதை நான் அறிகிறேன். எனக்கு தெரியாதது என்பது எதுவும் இல்லை என்பது உனக்கு தெரியும். அதனால்தான் அடிக்கடி இந்த ஒரு வார்த்தையை நீ சொல்வாய். என்னப்பா, நீ உனக்கு தெரியாததா? என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பது தெரியாததா? எல்லாமே தெரிந்து கொண்டும் இவ்வளவு அமைதியாக இருக்கிறாயே. எல்லா விதத்திலும் இந்த அளவுக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில் எனக்கு மோசங்களை செய்கிறாயே. நீ என் கூட தானே இருக்கிறாய் என்று நம்புகிறேன். எனக்கு உதவி செய்ய சாயி என்று நீ சொல்லும் மனதுக்குள் குமரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் அறிந்துதான் இப்பொழுது உன்னை தேடி நான் வந்துள்ளேன். வாழ்வில் பல கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய். உன்னுடைய கஷ்டங்களுக்கு அனைத்திற்கும் மருந்து போடவே நான் சாய் ஷீரடியிலிருந்து கலங்கி உன்னுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறேன். தங்கமே, இனிமேல் நான் உன்னுடைய வீட்டை விட்டோ உன்னுடைய வாழ்க்கை விட்டோ உன்னை தனிமையில் தவிக்க விட்டு எங்குமே நான் செல்ல மாட்டேன். எல்லா இடத்திலும் நான் இருப்பேன். உனக்கு முன்னும் பின்னும் பாதுகாப்பாக இருந்து உனக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வேன். நீ நினைக்கிறாய் சாயிடம் கேட்டால் ஒன்றுமே கிடைக்காதோ என்று. கண்டிப்பாக நீ அப்படி நினைத்தால் அப்படித்தான். ஆனால் சாயை நம்பினால் நிச்சயமாக வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று நீ நினைத்து வணங்கினால் நல்லது நடக்கும். சிலர் வாழ்க்கையில் ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் இருக்கும் பொழுது ஆடிவிடுகிறார்கள். கடைசி காலத்தில் அவர்களிடமிருந்து எல்லாம் போன பிறகு தவிக்கிறார்கள். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீ ஆசைப்பட்ட மாதிரி எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் மற்றவர்கள் எல்லோருக்கும் கிடைக்கும் பொழுது நீ சொல்வாய், பணத்தை வைத்தும் பதவியை வைத்தும் ஆடுகிறான், அவனுக்கெல்லாம் தெய்வம் உதவி செய்து கொண்டு தான் இருக்கிறது. நான் எந்த ஒரு பொருளையும் வைத்து என்னிடம் இது இருக்கிறது என்று அகந்தையாக கூட பேசியது கிடையாது, வாழ்க்கையில் நடந்தது கிடையாது. ஆனால் இந்த தெய்வம் என்னை தான் சோதிக்கும் என்று. உன்னை சோதிக்கவில்லை. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்தால் உடனே அது சோதனை என்று நினைக்கிறீர்கள். அது சோதனை கிடையவே கிடையாது. அது முற்றிலும் உன் கர்ம வினை முடிவதற்கான ஒரு வழிதான். கர்ம வினையோ முடிவும் காலம் வந்துவிட்டது. நீ இதற்கு முன்பு அனுபவித்தாய் பத்தியா, இப்பொழுது அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாய் பத்தியா, இதெல்லாம் உன் கஷ்டம் அல்ல, உன் கர்ம வினை முடிய போகிறது என்பதற்கான அர்த்தம். காலம் முழுவதும் வாழ்வில் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் முதலில் கர்ம வினையை தான் முடிக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் நல்லது நடக்க வேண்டும். எடுத்த உடனேயே நல்லது நடந்து விட்டது என்றால் கடைசி காலத்தில் கர்ம வினை வந்த பிறகு அனுபவிக்கும் பொழுது உனக்கு கஷ்டமாக இருக்கும். இத்தனை நாள் எல்லாம் இருந்ததே, இப்பொழுது நம்மிடம் எதுவுமே இல்லையே என்ற ஒரு கவலை. அதனால்தான் முதலே உனக்கு சிறு வயதிலிருந்து இந்த வயது வரைக்கும் கஷ்டத்தை கொடுத்தேன். இனிமேல் உன்னுடைய வாழ்வில் நீ கண்ட அனைத்து விஷயமும் நடக்கும். எதிர்பார்த்த நேரத்தில் எல்லாமே உன் கையில் வந்து கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. சில நேரத்தில் நீ தவறான யோசனையை யோசிக்கிறாய். ஆனால் அதற்கு பிறகு என்ன செய்கிறாய்? இது தவறு, சாய் இதை தவறு என்று சொல்லிவிட்டார். இதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுக்கிறாய் அல்லவா? அதனால் நான் உனக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பேன். என்னுடைய பிள்ளை என்னுடைய பேச்சை கேட்டுத்தான் நடக்கிறது. ஒரு காலமும் என்னுடைய பிள்ளை என்னை அலட்சியம் செய்யவில்லை. நீதான் தங்கமே என்னுடைய பிள்ளை. என்ன பிள்ளை பிள்ளை என்கின்றார், சாய் ஒன்றும் செய்யவில்லை என்று நினைக்கிறாயா? சாய் செய்கிறேன். உனக்கு தெரியாமலேயே எல்லா விஷயத்தையும் செய்து உனக்கு திடீரென்று ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுக்க போகிறேன். அதாவது பிறந்த நாளுக்கெல்லாம் திடீரென்று பரிசுகளை கொடுப்பார்களே, அந்த மாதிரி. தங்கமே,
உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே, அதாவது கஷ்ட காலங்கள் எல்லாமே முடிந்து விட்டதம்மா. உன்னை தேடி தேடி நிறைய பேர் வந்தார்கள். முன்பு நீ வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் வைத்திருக்கிறாய் என்று நினைத்தார்களே போல வந்தார்கள். வந்து உனக்கு அவர்களுக்கு தேவையானதை பெற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னிடம் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள். ஆனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லா விதத்திலும் உறுதுணையாகத்தான் இருக்க போகிறேன். உன்னிடம் எதிர்பார்த்து வருகிறார்கள் பத்தியா, அதாவது தேவையே இல்லாமல் எதிர்பார்த்து, அவர்களுடைய வாழ்க்கைக்காக எதிர்பார்த்து, அவர்களை நிச்சயமாகவே உன் வாழ்க்கையில் நான் விடவே மாட்டேன். இனிமேல் என்னுடைய பிள்ளைக்கு எல்லாமே சுபமே. காலம் முழுவதும் உன்னை கரை சேர்ப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் நான் செய்வேன். ஆனால் இனிமேல் ஒரு தொந்தரவு கொடுக்கலாம் என்று யாராவது உன்னுடைய வாழ்க்கையில் வந்தார்கள், ஆனால் நிச்சயமாக அவர்களை நான் உன் பக்கம் கூட விடமாட்டேன். தொந்தரவு செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு தவறான ஒரு நோக்கில் உன்னிடம் வருபவர்களுக்கு என்றுமே நான் மரியாதையும் கொடுக்க மாட்டேன். அதே நேரம் கஷ்டம் என்ற ஒரு விஷயத்தையும் நான் கொடுக்க மாட்டேன். நம்பிக்கை நடக்கட்டும், அதாவது உன் மனதில் என் மீது நம்பிக்கை என்றுமே இருக்கட்டும். அது நிலையானதாக இருக்கட்டும். வளர வளர உன்னுடைய வாழ்க்கையை உன்னோடு சேர்ந்து வளரும். நீ நினைக்கிறாய் நாம் தான் வளர்கிறோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கை என்று வளரப் போகிறது என்று. நீயும் வளர்வாய், உன்னுடைய வாழ்க்கையும் வளரும். எல்லா விதத்திலும் உனக்கு துணை இருப்பது வேறு யாரும் அல்ல. இந்த உலகத்திற்கு உன்னை கொண்டு வந்து அழகு பார்த்து கொண்டு உனக்கு எல்லா விஷயங்களையும் செய்து கொடுக்கும் இந்த சாய். இந்த சாய் ஆகிய நான் ஒவ்வொரு நிமிடத்திலும் உனக்கு பாதுகாப்பு அளிப்பேன். எல்லா நேரத்திலும் உனக்கு தேவைப்படும் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து வாழ வைத்து உன்னை அடுத்த கட்டத்திற்கு உன்னை கொண்டு செல்வேனே தவிர உன்னுடைய வாழ்வை நான் உன்னை ஒருபொழுதும் கஷ்டப்படுத்த மாட்டேன். சந்தோஷமாக இருங்கள். எல்லாவற்றிலும் ஒரு சிறிய கசப்பு இருந்தால் அது நல்லதும் இருக்கும், இனிப்பும் இருக்கும். இந்த சாய் சொல்கிறேன், சாயை நம்பிக்கொண்டு ஒரு விஷயத்தில் இறங்கும் நபர்கள் நிச்சயமாக முன்னேறுவார்கள். அவர்களை பற்றி தேவையில்லாத பேச்சுகள் எல்லாம் வரலாம், ஆனால் நீ என்ன செய்கிறாய் என்பது எனக்கு தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக நான் இருப்பேன், இன்றும் இருப்பேன், என்றும் உன்னோடு இருந்து உன்னை வாழ வைப்பேனே தவிர உனக்கு துரோகம் என்ற ஒரு விஷயத்திற்குள் உன்னை தள்ள மாட்டேன். நம்பிக்கையாகவும் ஐஸ்வர்யங்கள் நிறைந்து இருக்கும். நம்பிக்கையோடு இருங்கள். எப்பொழுதும் எல்லா நாளும் உனக்கு உன்னுடைய வலிக்கும் மருந்து போட இந்த சாய் இருப்பேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.